யூடியூப்ல AdSense அக்கௌண்ட் ஒன்று இருக்கு ஓகே. பட் யூடியூப்ல வந்து AdSense அக்கௌண்ட் வந்து எப்படி நம்ம பர்மனெண்டா டெலீட் பண்றது அதை பத்தி தான் போகிறேன். என்ன சார் பர்மனெண்டா டெலீட் பண்றதா? ஆமா சார், ஏன்னா என்னல வந்து நிறைய பேருக்கு நான் பிசினஸ் கொடுத்துட்டேன், இண்டிவிஜுவலும் கொடுக்க வேண்டிய இடத்த பிசினஸ் கொடுத்துட்டேன், இல்ல ஏதாவது மற்றவங்களுடைய ப்ரூஃப்லயோ நான் மற்றவங்களோட இதையோ எனக்கு ஆதார் கார்டு எதுவுமே இல்லாம நான் கொடுத்துருந்தேன். என்னோட எல்லா ரிவ்யூஸ் கண்டென்ட் வந்து எனக்கு அது பிளாக் ஆயிடுச்சு. பட் அந்த மெயில எனக்கு அந்த இதுவே வேணாம் ஓகேவா. என்னோட சேனலுக்கு அந்த AdSense அக்கௌண்ட் அந்த மெயில் ஐடியில் இருக்கக்கூடாது சார், அதை டெலீட் பண்றது எப்படின்னு தான் பார்க்க போறோம் ஓகேவா. பட் AdSense அக்கௌண்ட்டை பர்மனெண்டா எப்படி டெலீட் பண்ணணும்னு பார்க்க போறோம் ஓகேவா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம டெஸ்க்டாப்ல வந்து யூடியூப் சேனல் வந்து ஓபன் பண்றோம் சரிங்களா. பட் நீங்க எந்த AdSense அக்கௌண்ட் எந்த யூடியூப் சேனல் வந்து நீங்க டெலீட் பண்ண போறீங்களோ அந்த யூடியூப் சேனல் வந்து ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி மெயில் லாகின் இருக்கான டைம் செக் பண்ணி இல்லனா லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு உங்க லோகோ கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாஸ்க் போர்டு வந்து ஓபன் ஆகும் ஓகேவா. இந்த டாஸ்க் போர்டுல நமக்கு எங்க போய் பார்க்கலாம்னா அந்த ஏர்னிங் இருக்குல்ல, அந்த ஏர்னிங் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதுல வந்து இருக்கு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இங்க இருக்கு பாருங்க உங்களோட AdSense அக்கௌண்ட். அப்ப இந்த AdSense அக்கௌண்ட் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து லிங்க்ல இருக்கு. பட் இந்த AdSense அக்கௌண்ட்டை எனக்கு நான் டெலீட் பண்ணணும், அதை எப்படி நம்ம டெலீட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க ஓகேவா. இப்போ AdSense அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணுங்க. AdSense அக்கௌண்டோட சைட்டுக்குள்ள போயிட்டு உங்களோட மெயில் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அக்கௌண்ட்ஸ்ன்ற கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸ்ல போயிட்டு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்க சரிங்களா. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஷோ ஆகும். இதுல க்ளோஸ் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுங்க ஓகேவா. க்ளோஸ் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு க்ளோஸ் மை அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் த AdSense அக்கௌண்டோட சக்ஸஸ்ஃபுல் க்ளோஸ்னு வந்துச்சு. இப்போ AdSense அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு ஓகேவா. AdSense அக்கௌண்ட்ல போய் டெலீட் பண்ணிச்சு. இப்போ நம்ம திரும்பவும் AdSense அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணி காட்டுறேன். பாத்தீங்களா இப்போ எனக்கு வந்து டெலிட் ரீஆக்டிவேட் தான் கேக்குது. அப்போ AdSense அக்கௌண்ட்ல இருந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். பட் அதுல இருந்து டெலீட் பண்ணா போதுமா சங்கனா இல்ல. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடியில் போய் கிளிக் பண்ணி மேனேஜ் ஒரு அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இல்ல பேமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணி மேனேஜ் த பேமெண்ட் மெத்தட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க ஓகேவா. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷோ ஆகும். இல்ல இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ்ல வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவேட்ல எதனா இருந்ததுன்னா அதை நீங்க கேன்சல் பண்ணணும். இப்போ கேன்சல்ல போய் பார்த்தனா எனக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ AdSense அக்கௌண்ட் நான் கேன்சல் பண்ணிட்டேன். இதை பர்மனெண்டா எப்படி டெலீட் பண்ணா அந்த செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தா அப்படின்னா க்ளோஸ் த பேமெண்ட் ப்ரொஃபைல் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்க சரிங்களா. அதை கிளிக் பண்ணினா உங்களுடைய மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க ஓகேவா. பட் நீங்க இந்த மெயில் ஐடியில இருந்து டெலீட் பண்ணா மட்டும் தான் பர்மனெண்டா டெலீட் ஆனதுன்னு அர்த்தம் ஓகேவா. இப்போ அதில் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தவனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல வந்து எதனா ரீசன் கேட்கும். அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கான ரீசன் வந்து கொடுங்க ஓகேவா. பட் நீங்க அதில் ஏதாவது ரீசன் வந்து நீங்க இதில் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. என்னது அதிக ப்ரொஃபைல் இருக்கு இல்லை எனக்கு வந்து அதர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன ரீசன்றது கீழே மென்ஷன் பண்ணணும். அப்படி எல்லாம் கிளிக் பண்ணி அதில் வாண்டட் த ரீசன்ஸ் பட் அதிகமாக இது இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு க்ளோஸ் த ப்ரொஃபைல் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். இப்போ வந்து எனக்கு எதுவுமே காமிக்கிங்களா சரிங்க சார், இதில் எனக்கு திரும்பவும் இருக்கா இல்லைன்றது எப்படி செக் பண்ணால் அதே மேனேஜர் கூகுள் அக்கௌண்ட்டில் போயிட்டு கிளிக் பண்ணி பேமெண்ட் த சப்ஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் த பேமெண்ட் மெத்தட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரணும் ஓகேவா. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த மெயில் ஐடியில் வந்து உங்களுக்கு AdSense அக்கௌண்ட் வந்து கிடையாது ஓகேவா. பட் நம்ம இந்த மாதிரி தான் வந்து AdSense அக்கௌண்ட் வந்து இதில் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பை.